ஜுமாவுடைய நாள் வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பு என்னவென்று தெரியுமா? ஜுமாவுடைய நாளில் ஒட்டகத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் குர்பானி கொடுத்த நன்மை வேண்டுமா, அல்லது மாட்டை அல்லாஹ்வுடைய பாதையில் குர்பானி கொடுத்த நன்மை வேண்டுமா, அல்லது கொம்புடைய ஆடுகளை அல்லாஹ்வுடைய பாதையில் குர்பானி கொடுத்த நன்மைகள் வேண்டுமா? இதோ இந்த ஹதீஸை கேளுங்க. ஜுமாவுடைய நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஜுமாவுடைய நாளில் மன் இக்தஸல யௌமல் ஜும்அத்தி குஸ்லல் ஜனாபதி சும்ம ராஹ ஃபகஅன்னமா கர்ரப பதனதன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜுமாவுடைய நாளில் கடமையான குளிப்பை போன்று குளித்துவிட்டு பின்னர் பள்ளிக்கு வந்தால் ஒரு ஒட்டகம் இறைவழியில் குர்பானி கொடுத்தவர் போல ஆவார் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அதாவது ஜுமாவுடைய நாளில் முதல்ல யார் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள், ஜுமாவுக்கு வருகிறார்களோ அவர்கள் ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தவர்களை போன்று அல்லாஹ் அவர்களுக்கு நன்மை கொடுக்கிறான். இரண்டாவதாக அதற்கு அடுத்தபடியாக யார் வருகிறார்களோ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அவர்களுக்கு ஃபகஅன்னமா கர்ரப பகரதன், அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு மாட்டை அல்லாஹ்வுடைய பாதையில் குர்பானி கொடுத்த நன்மை கொடுக்கிறான். மூன்றாவதாக அடுத்தபடியாக யார் வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஃபகஅன்னமா கர்ரப கப்ஷன் அக்ரன், கொம்புடைய ஆடுகள் அல்லாஹ்வுடைய பாதையில் குர்பானி கொடுத்த நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறான். அதுக்கு அடுத்தபடியாக பள்ளிவாசல் ஜுமாக்கு யார் வருகிறார்களோ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களுக்கு ஃபகஅன்னமா கர்ரப தஜாஜத்தன், ஒரு கோழி சதகா கொடுத்த நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறான். அதற்கு பிறகு யார் வருகிறார்களோ ஒமன் ராஹ ஃபிஸ்ஸாஅத்தில் ஹாமிஸா ஃபகஅன்னமா கர்ரப பைதன், யார் ஐந்தாவதாக அதுக்கு அடுத்தபடியாக வருகிறார்களோ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களுக்கு முட்டை அல்லாஹ்வுடைய பாதையில் சதகா செய்த நன்மைகள் அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அதற்கு பிறகு சொன்னார்கள், ஃபைதா ஹரஜல் இமாம் ஹதரத்தில் மலாயிகத்து யஸ்தமிஊன ذிக்ர், இமாம் குத்பா கொடுப்பதற்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வந்து விட்டால் வானவர்கள் ஆஜராகி போதனையை கேட்கிறார்கள். எனவே இமாமுடைய குத்பா கொடுப்பதற்கு முன்பதாகவே பள்ளிவாசலில் நாம் ஆஜராகி விட வேண்டும். அதே சமயத்தில் இமாம் கொடுக்கக்கூடிய குத்பாக்கள் பயான்கள் கவனமாக இந்த ஜும்மாவுடைய நாளில் கேட்க வேண்டும். இதுதான் ஜும்மாவுடைய சிறப்பு. முடிந்த அளவுக்கு சீக்கிரமாக ஜும்மாவுக்கு செல்ல முழுமையாக முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு நம் அனைவருக்கும் ஜும்மாவுடைய இந்த சிறப்பை சரியாக விளங்கி ஜும்மாவுடைய முழு நன்மைகள் பெறக்கூடிய பாக்கியம் தந்து அருள்வானாக. ஜும்மாவுடைய நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியம் தந்தருள்வானாக. ஜும்மாவுடைய நாளில் அதிகமாக அல்லாஹ்விடமே துஆ கேட்டு பெறக்கூடிய நல் முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன்.